டெஸ்ட் 20 அப்படின்ற ஒரு புது ஃபார்மட்ட இப்போ உள்ள கொண்டு வராங்க. அதுவும் வந்து இந்த மாரி ஒரு ஃபார்மட் வருங்கிறத நம்ம சேனல்ல நம்ம வந்து ஒரு 1 1/2 மாசத்துக்கு முன்னாடியே இந்த மாரி சில விஷயங்கள்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நடந்தா நல்லா இருக்கும்னு சொன்னோம். தி மோஸ்ட் இன்ட்ரஸ்டிங்கா மாறும். ஒருவேளை டென்னிஸ் மாதிரி கிரிக்கெட் மாறுச்சுன்னா 50 ஓவர்ஸ் கிரிக்கெட் வந்து 10 ஓவரா பிரிச்சு முதல் 10 ஓவர் யாருக்கு போயிருக்குது? ஓகே, இந்த 10 ஓவர் முடிவுல வந்து இந்த மேட்ச் பிலாங்ஸ் டு இவங்க. மேட்ச் பிலாங்ஸ் டு இவங்க. நான் 10 ஓவர் விளையாடுறேன். நீ ஒரு 10 ஓவர் விளையாடு. நான் ஒரு 10 ஓவர் விளையாடுறேன். நீ ஒரு 10 ஓவர் விளையாடுன்னு மேபி அந்த 100 ஓவர்ஸ் ஒரு 50 ஓவர் மேட்ச் 100 ஓவர்ஸ் மொத்தமா 20 ஓவர்ஸ் 5 பிரிச்சு ஓகே சோ 5 செட். இந்த 5 செட்ல இவன் 10 ஓவர் அவன் 10 ஓவர் பேட்டிங் பண்றான். இது ரெண்டுல யாரு வந்து வின்னர்? அந்த 2 செட்ல யாரு? இப்படி போச்சுன்னா இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நீங்க ஒரே மேட்ச்ல 5 தடவை வந்து ஹார்திக் பாண்டியா பேட்டிங் பண்றத பார்க்கலாம். ஒரே மேட்ச்ல நீங்க 5 தடவை வந்து வருண் சக்கரவர்த்தி பவுலிங்க பார்க்கலாம். ஜஸ்பிரீத் பும்ரா பவுலிங்க பார்க்கலாம். சுப்மன் கில் 5 தடவை ஓப்பனிங் பண்ணுவாரு ஒரே நாளுக்குள்ள. கிட்டத்தட்ட ஒரு 10 ஓவர்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து நான் ரொம்ப ரஃபா சொல்றேன். ஃபர்ஸ்ட் இடத்துல வந்துட்டு வெறும் வந்து இவங்க மட்டும் பேட்டிங் பண்ணுவாங்க. இதுல பேட்டிங் பண்ணவங்க வந்து செகண்ட் செட்ல பேட்டிங் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் செட்ல அவுட் ஆயிட்டாங்கன்னா அவங்க செகண்ட் செட்க்கு திரும்ப வர முடியாது. இந்த மாதிரி நீங்க இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா எப்படி வேணா கொண்டு போகலாம்.